பேதுரு ஆண்டவரோடு கூட இருந்தவங்க தான். அப்போ ஆண்டவர் சிலுவைக்கு போய் நான் மரிக்க போறேன், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த போறேன்னு சொல்றாரு. அப்போ பேதுரு, என் நிமித்தம் எல்லாரும் நீங்க இடரல் அடைவீங்கன்னு சொல்லும்போது பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே இவர் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் உண்மை விட்டு என்ன செய்ய மாட்டேன், இடரல் அடைய மாட்டேன். அப்ப ஆண்டு சொல்றாரு, இன்றைக்கு சேவல் கூவதுக்கு முன்பு 3 தரம் நீ என்ன செய்வாய். அந்த மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் அந்த வசனம் வருகின்றது. எல்லாத்துக்கும் முன்னாடி அந்த இயேசு எனக்கு தெரியவே, மறுபடியும் வந்து கேட்க, இல்ல இல்ல உன் சாயல் காட்டுத, நீ ஆண்டரோடு இருந்த, நீ எத்தனையோ முறை பார்த்திருக்கிறோம், உன் முகத்துல ஏசப்பாவின் சாயல் வேற இருக்குது, இல்லைன்னு சொல்ற. இல்லைங்க, அவருக்கு தெரியாது. அப்ப மறுபடியும் வந்து கேட்டப்ப சொல்றாரு, சபிக்கவும் சத்தியமா தெரியாதவரை போ மறுதலிச்சா. அப்பதான் என்ன கூப்பிச்சுங்களாமா, அதான் நினைக்கிறேன், ஓ ரொம்ப மிஸ் பண்ணிட்டோமே, இப்படி எழுதானுங்க, ஆதி அன்பு விட்டுட்டனே சொன்னாரு. இன்னைக்கு நீ 3 தடவை நீ என்ன செய்வாய், மறுதலிப்பான்னு சொன்னாரு. சொல்லி கூட நான் என்ன செஞ்சுட்டேன், மறுதலிச்சு. மனங்கசந்தாலும் அந்த அன்பு மீண்டும் கிடைக்காதா, அந்த அன்பு மீண்டும் எனக்கு வராதா என்று மனங்கசந்து அழுதான். அந்த ஆதி அன்புக்குள்ள வரும்போது இப்படித்தான் வரணுமா? எல்லாரும் கரங்களை தோறாலே. எத்தனை பேர் ஆதி அன்புக்குள்ள வர விரும்புறீங்க? ஆமா, சும்மா வரக்கூடாதம்மா. எப்படிங்க? மனங்கசந்து, ஐயோ என் ஜெப குறைவை நீ என்ன செய்ய மாட்டவரே, மன்னித்தரணும். என்ன நம்மெல்லாம் ஆவியானவர் காமிக்கிறாரோ அதெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. நீங்க இங்கிருந்து போகும்போது கிறிஸ்துவின் ஆதி அன்பு உங்களை நிரப்ப போகிறது. அந்த அன்புக்குள்ள மட்டும் நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும் எல்லாவற்றையும் அவர் தரப்போறாரு. எல்லாரும் கரங்களை உயர்த்தி வரலையே.